பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். போதும், மேல் வீட்டறையில் ஏறினான். நல்லா கவனிங்க, யாரெல்லாம் மேல் வீட்டறையிலே நாம் தங்கி இருக்கிறோம், அது சொந்த வீடாக இருக்கலாம், வாடகை வீடாக இருக்கலாம், சரிதானே, எங்கும் இருக்கலாம். மேல் வீட்டறைக்கு நாம் ஏறுகிற போது, அல்லது மேல் வீட்டறையிலே நாம் அமருகிற போது, அல்லது மேல் வீட்டறையிலே நாம் தூங்குகிற போது, அல்லது மேல் வீட்டிலே நாம் வசிக்கிற போது இதை யோசிக்கணும். அன்றைக்கு பேதுரு மேல் வீட்டறையிலே ஏறுறார். ஏன் ஏறுறாருன்னா ஜெபம் பண்ண. நீங்கள் மேல் வீட்டிலே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் வேத புத்தகம் முழுவதும் தேடுங்க. நிறைய பெரிய காரியங்களையும் ஆண்டவர் மேல் வீட்டறையில் செஞ்சுருக்கிறார். குறிப்பாக இந்த பேதுரு மேல் வீட்டறையில் ஜெபம் பண்ணும்போது அவனுக்குள் இருக்கிற ஒரு குறைபாடை, ஒரு சீழை பிதுக்கி எடுக்கிறார். அவனுக்கு ஒரு எண்ணம் இருந்தது, மாற்று ஜாதி மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாது, நான் யூதன், யூதர்களுக்கு மட்டும்தான் சுவிசேஷம் அறிவிப்பேன். அதுதான் அவனுக்குள்ளே இருந்தது. அந்த சீழை பிதுக்கி எடுத்து, இல்லை இல்லை, எல்லா மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். இதை உணர்த்த அந்த மேல் வீட்டறை ஜெபத்தை ஆண்டவர் அவனுக்கு நன்மையாக மாற்றினார். அல்லேலூயா. அப்போ மேல் வீட்டறையில் நீங்களும் நானும் ஜெபம் பண்ண ஒரு காரியத்தை நம்ம அறியணும். என்னுடைய குறைபாடுகளெல்லாம் ஆண்டவர் சுட்டி காண்பிப்பார். அல்லேலூயா. அதனால் கீழே இருந்து ஜெபம் பண்ணால் சுட்டி காண்பிக்க மாட்டார் என்று நான் கூற வரவில்லை.